தமிழகத்தில் எந்த ஒரு கால்நடை மற்றும் பறவைகளுக்கும் பறவை காய்ச்சல் பாதிப்பு இல்லை என்று கால்நடை பராமரிப்புத்துறை தரப்பிலிருந்து விளக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் முனாஃப். முனாஃப், வணக்கம். தமிழ்நாட்டில் பறவை காய்ச்சல் பாதிப்பு இல்லை என்ற விளக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கலாம் முனாஃப். எந்த கால்நடை மற்றும் பறவைகளுக்கும் இந்த பறவை காய்ச்சல் பாதிப்பு இல்லை என கால்நடை பராமரிப்புத்துறை ஒரு விளக்கம் ஒன்று அளித்திருக்கிறது. குறிப்பாக இந்த கேரளாவில் பரவக்கூடிய இந்த பறவை காய்ச்சல் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு முன்னெடுத்திருக்கிறது. அந்த வகையில இந்த கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் தமிழகத்துல எந்த ஒரு கால்நடை மற்றும் பறவைகளுக்கும் பறவை காய்ச்சல் பாதிப்பு இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கால்நடைகள் உயிரிழந்தால் தமிழகத்தில் உள்ள அந்தந்த மாவட்ட கால்நடைத்துறை இயக்குநரகத்தின் அலுவலகத்திற்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இதுவரை பறவை காய்ச்சலால் எந்த ஒரு கால்நடைக்கும் தமிழகத்தில் உயிரிழக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கேரளாவில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் எல்லையோர பகுதி, அதாவது தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் சோதனைக்கு பிறகே அனுமதிக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கால்நடைத்துறை சார்பில் தமிழக கேரளா எல்லையில 26 சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில இந்த தீவிரமாக கண்காணிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த பறவை காய்ச்சல் மற்றும் பறவைகள் மற்றும் கால்நடைகள் உயிரிழப்பதை தடுக்க தீவிரமாக தமிழகத்தில் கண்காணிக்க கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் தமிழகத்துல எந்த கால்நடை மற்றும் பறவைகளுக்கும் இந்த அவியன் இன்ஃபுளுன்சா என்று சொல்லக்கூடிய பறவை காய்ச்சல் பாதிப்பு இல்லை என கால்நடை பராமரிப்புத்துறை தற்போது தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில இப்போ 2 தினங்களுக்கு முன்பு சோதனை செய்த போது கால்நடைகள் உயிரிழந்தால் தமிழகத்தில் உள்ள அந்தந்த மாவட்டத்தில் உள்ள கால்நடைத்துறை இயக்குநரகத்தின் அலுவலகத்திற்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில 2 நாட்கள் நடைபெற்ற இந்த சோதனைக்கு பிறகு பறவை காய்ச்சலால் எந்த ஒரு கால்நடைக்கும் தமிழகத்தில் உயிரிழக்கவில்லை, இதனால் எந்த பாதிப்பும் இல்லை எனவும் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.